யாரு சாமி இந்த இளைஞர்? ஒரே வீடியோவில் உதயநிதியோட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் ஆட்டம் காண வச்சிருக்காரு. இந்த ஒரு வீடியோ மட்டும் இணையதளத்தில் வைரல் ஆச்சுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைஞ்சுன்னா, இந்த தேர்தலில் திமுக டெபாசிட் கூட வாங்காது. இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் சுச்சு, ரத்தீஷ், வடச்சென்னை படத்துல வர்றது மாதிரி இவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இணைக்கிறது யார் தெரியுமா? நம்ம சின்ன தலைவர் உதயநிதி அவர்கள் தான். 200 கோடி ரூபாய்க்கு வாட்ச், 350 கோடி ரூபாய்க்கு வீடு, 500 கோடி ரூபாய்க்கு பெரிய பெரிய டாப் நடிகர்களை வச்சு சினிமா எடுக்கிறதுனா நம்ம பசங்க வாழ்ந்தானுங்க. வெறும் இவ்வளவுதானான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. 40 நடிகைகளுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு லூயிஸ் விட்டன் பேக், டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன், ரோல்ஸ் ராய்ஸ் காரனை ஒரே வருஷத்துல நம்ம பசங்க சம்பாதிச்சாங்க. எப்படி தெரியுமா? நம்ம சரக்கு துறையோட முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருக்கும்போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது முதல் அந்த சரக்கு துறையே அழகா பாத்துக்கிட்டது நம்ம தம்பிகள் தான். வெறும் ஒரு வருஷத்துக்கு மேலோட்டமா சும்மா பாத்துக்கிட்டதுக்கு அப்பாவுக்கு கொடுத்து போக நம்ம தம்பிகள் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் யார் தெரியுமா? வரைபடம் போட்டு கொடுத்த நம்ம ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஒரு துறையில எங்கெல்லாம் நூக்கன் காணர் இருக்கு, அங்க எவ்வளவு அழகா சம்பாதிக்கலாம்னு வரைபடம் போடணும்னா நம்ம ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு டேலண்டடான மினிஸ்டர்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, 2 லட்சம் கோடி ரூபாய். எது டாஸ்மாக் ஒரே துறையில இருந்து மட்டும் நம்ம தம்பிகளும் செந்தில் பாலாஜி அவர்களும் அப்பேற்பட்ட 2G ஊழலே மிஞ்சிருவாங்க போதே. பேருக்கு தான் தமிழ்நாட்டோட அப்பா. அவரோட பிள்ளைங்க எல்லாம் 10,000க்கும் 20,000க்கும் அடிக்கிற வெயில கண்ணை தள்ளிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல பிரதமரோட நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்காத நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு எதுக்கு போனார்னு நினைக்கிறீங்க? பங்கேற்கவா? இல்ல, அவரோட பிள்ளையையும் பிள்ளையோட தம்பிமார்களையும் இந்த டாஸ்மாக் ஊழல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். இந்த வீடை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க இல்ல? 300 கோடி ரூபாய். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இடி சீல் வச்சுட்டாங்க. யாரோட வீடு தெரியுமா? நம்ம சின்ன தளபதியோட தம்பி வீடு. வீடு இங்க லாக் பண்ணனால தம்பிமார்கள் எல்லாம் கப்பல்லையும் தனி விமானத்திலையும் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. காலில் விழுந்து ஈடியோட விசாரணைக்கு ஸ்டே வாங்கிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க சார். நீதிபதி புகழேந்தி அவர்கள் இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? பேப்பர் எல்லாம் நோண்டி பார்க்கும்போது டாஸ்மாக்ல ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இன்னும் கொஞ்சம் நோண்டுனாங்கன்னு வைங்களேன், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்த அதே நிலைமை தான் நம்ம அப்பாவுக்கும். எங்க ஐயா செந்தில் பாலாஜி அவர்களும் டாஸ்மாக் துறை வச்சிருந்தாரு. பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கவும் செஞ்சாரு, உங்களுக்கு ஒட்டவும் செஞ்சாரு. 400 கோடியில வீடு கட்டினதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டாரு. அதுல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம்ல சார். அதே மாதிரிதான் குரங்கு கையில பூமாதை கொடுத்தா என்ன ஆகும் சார்? நடிகைகளுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே தோணும். எல்லாம் யாரோட காசுன்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா குடிக்கிறதுக்காக டாஸ்மாக்ல போய் கொட்டினார்ல, அதே காசை நம்ம தமிழ்நாட்டோட அப்பாவும் அவரோட பையனும் அவரோட தம்பிமார்களும் அறுவடை பண்ண காசு. இதுல சிரிப்பு என்னன்னா, அடிக்கடி வீரவசனம் வேற, நாங்க ஈடிக்கும் சரி மோடிக்கும் சரி பயப்பட மாட்டோம். அதான் பாவங்கிறது. உங்களுக்காக உங்க அப்பா டெல்லியில துண்டு சீட்டோட நிக்கிறாரு. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு இளைஞர் ஒட்டுமொத்த திமுகவுடைய இந்த ஊழல்களையும் தெரிக்க விட்டுருக்காரு. முக்கியமா உதயநிதியுடைய அந்த ஆதிக்கம், உதயநிதியுடைய அந்த கூட்டாளிகள் எல்லாம் கூத்தடிக்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் இந்த இளைஞர் தெரிக்க விட்டு பேசியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக திமுக இருக்கிற இடத்துக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அதில் உள்ள அடிமட்ட திமுக தொண்டருக்கு தெரியும், நம்ம இங்கே வந்து பாடுபட்டு கட்சிக்காக வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அங்கே மேல இடத்துல இருக்கிறவங்களே அசால்ட்டாக 1000 கோடி 2000 கோடி அடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.